இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 33வது வாரம், பொது காலத்தின் இறுதி வாரம் கூட என்று சொல்ல முடியும். ஏனென்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ இருக்கின்றோம். ஆக இன்றைய நாளிலே இந்த ஆண்டின் பொது காலத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுத்திருப்பது இறுதி நாளின் நிகழ்வை பற்றி தான். இந்த இறுதி நாளின் நிகழ்வு எப்படி இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதற்கு முன்னதாக இந்த உலகத்தின் பார்வையில் இறுதி நிகழ்வுகள் எத்தனையோ நாம் பார்த்திருக்கின்றோம், அனுபவித்திருக்கின்றோம். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வி ஆண்டினுடைய இறுதி தேர்வு வருகின்ற வரையில் அவர்களுடைய எண்ணங்கள் வேறு, இறுதி தேர்வு முடித்த பிறகு அவர்களுடைய மனநிலைகள் வேறாக இருக்கின்றது. அரசாங்க ரீதியாக ஒரு மாநிலமோ நம்முடைய இந்திய நாட்டிலோ தேர்தல் முடிந்த பிறகு அந்த தேர்தலுடைய அறிக்கையை வெளியிடக்கூடிய அந்த இறுதி கட்ட நிகழ்விலை நாம் கலந்து கொண்டிருக்கின்ற பொழுது, குறிப்பாக அரசியல் ரீதியாக அந்த பங்கு பெற்ற ஒவ்வொரு போட்டியாளருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதையும் நம்மால் காண முடிகிறது. இன்னும் பார்க்க வேண்டுமென்றால் இறுதி போட்டி, விளையாட்டு போட்டிகளில் இறுதி போட்டியை எப்படி இந்த கலாச்சார உலகம், வியாபார உலகம் மக்கள் மத்தியிலே ஒரு ஆசையை உருவாக்கி அவர்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் பல இறுதி நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கின்றோம், அதற்காக ஏங்கி தவித்திருக்கின்றோம். அந்த நாள் எப்பொழுது, அந்த நிமிடம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே இறுதி என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வினை இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ நல் உள்ளங்கள் எதிர்பார்ப்பதுமில்லை, அதற்காக காத்து கொண்டிருப்பதுமில்லை. ஏனென்றால் இறுதி என்பது இறைவனை நாம் சந்திக்கக்கூடிய தருணம்தான் அந்த இறுதி நாள். அந்த இறுதி நாள் என்பது நம்முடைய மரணத்திற்கு பிறகு இறைவனை சந்திக்கக்கூடிய நாள், அந்த இறுதி நாள். எனவே இந்த ஆண்டின் பொது காலத்தின் 33வது வாரம் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற ஆழமுள்ள அர்த்தமுள்ள அடிநாத செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது மார்க் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 24 முதல் 32 முடிய. இந்த வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. மானிட மகனுடைய வருகையை பற்றி பேசுகிறது. அதோடு இணைந்து அத்திமர உவமையை பற்றி பேசுகிறது. அதோடு சேர்ந்து மானிட மகன் வரும் நாளும் வேளையும் யாருக்கு தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது. இப்படி 3 கோணங்களில் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மானிட மகனுடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை இயேசு தெள்ள தெளிவாக அழகாக கூறுகிறார். இயற்கையினுடைய மாற்றங்கள், வானத்தில் மாற்றங்கள், கோள்களின் அதிர்வு, நட்சத்திரங்களின் உதிர்வு, இப்படி பலவிதமான கோணங்களிலே மானிட மகனுடைய வருகை இருக்கும். அப்பொழுது மானிட மகன் இந்த மண்ணுலகில் வந்து ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகின் மறுகோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார் என்று அழகாக சொல்லுகிறார். இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லக்கூடிய உவமை என்னவென்றால், அத்தி மரத்தினுடைய மாற்றங்களை இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ திறமைசாலிகள் அதை பார்த்து இயற்கையினுடைய மாற்றங்களை அனுபவித்து அந்த இயற்கையினுடைய மாற்றங்களுக்கேற்றாற்போல தன்னை சார்ந்தவர்களை தன் தலைமுறைக்கு இயற்கையினுடைய சூழ்நிலைகளுக்கேற்றாற்போல வாழ வழிகாட்டுவது போல உங்களுடைய சிந்தனைகள் இயற்கையின் மீது அந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள் ஏன் ஆன்மீகத்தில் இருக்கவில்லை என்பதை ஒரு கேள்விக்குறியாக இயேசு இங்கே நிறுத்தி நம் முன்னிலையில் பார்க்கிறார். மூன்றாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது என்னவென்றால்,
அந்த நாள் எப்பொழுது வரும், எப்படி வரும் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த நாள் வருகின்ற நாள் யாருக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு அழகாக சொல்லி முடிக்கிறார். அந்த நாள் வேளையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது என்று சொல்லி முடிக்கிறார். தனக்கும் தெரியாது, அவரை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, ஆனால் அவரை அனுப்பிய அந்த தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட மனநிலையோடு தான் இன்றைய முதல் வாசகமும் உங்களுக்கும் எனக்கும் அழகாக சொல்லுகிறது. என்னவென்றால், இறைவாக்கினர் தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது 12ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 3 முடிய. தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த வாசகம் எதை பற்றி சொல்லுகிறது என்றால், இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகின்ற அனைவருள் பலர் விழித்தெழிவர், அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாக்கப்படுவார் என்று சொல்லுகிறார். ஆக அந்த இறுதி நாளுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது? இறந்தவர்கள் மண்புழுதியிலிருந்து எழுகின்ற பொழுது ஒரு சிலர் முடிவில்லா வாழ்வுக்கு செல்வார்கள், ஒரு சிலர் வெட்கத்திற்குரிய கேடான அந்த அழிவின் வாழ்க்கைக்கு செல்லுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் இன்றைய 2வது வாசகம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது. பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 11 முதல் 14 முடிய மற்றும் 18. இந்த இறைவார்த்தையில் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த நிலை வாழ்வை பெறக்கூடியவர்கள் தானியேல் புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்பது போல புழுதியிலிருந்து எழுப்பக்கூடியவர்கள் சிலர் நிலை வாழ்வுக்கு செல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் எல்லோருமே யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள் செல்வார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால், இயேசுவிற்கு முன்னதாக இருந்த எத்தனையோ குருக்கள், தலைமை குருக்கள் ஒவ்வொரு முறையும் மாதத்திற்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ ஆண்டவருடைய அந்த பரிகார பலிபீடத்திற்கு சென்று பாவம் போக்கும் பலியாக மிருகங்களை பலி செலுத்தினார்கள். ஆனால் நாம் அனைவருமே வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக பலி செலுத்தி, ஒரே பலி செலுத்தி தாம் தூயோராக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பலியின் வழியாக அனைவருக்கும் வாழ்வு கொடுத்தார். ஏனென்றால், பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை என்று சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த நாள் ஆண்டின் பொது காலத்தின் 33வது இந்த இறுதி நாளில் நாம் அனைவருமே அன்னையாம் திரு அவையினுடைய அற்புதமான வார்த்தைகளை உள்வாங்குகின்ற பொழுது, இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக, முதல் வாசகத்தின் வழியாக, 2வது வாசகத்தின் வழியாக நமக்கு அன்னையாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற செய்தி என்ன? இறுதி நாளை பற்றி நம் கருத்துக்கள் என்ன? இறுதி நாளை பற்றி நம்முடைய சிந்தனைகள் என்ன? இறுதி நாளை பற்றி நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால், இது மண்ணுலகில் மனிதராக பிறந்திருக்கின்ற, குறிப்பாக இறை சாயலில் பிறந்திருக்கின்ற நாம் அனைவருமே இந்த உலகத்தின் நிகழ்வுகளில் காணக்கூடிய இறுதி நிகழ்வுகளை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆலயமாகிய ஆன்மாவை இறுதி நாளில் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பதற்கு நாம் எப்படி தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற கேள்வியை தான் இன்று அன்னையாம் திரு அவை எழுப்புகிறது. ஏனென்றால், இறுதி நாளிலே நாம் இந்த மண்ணிலிருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது நாம் யாருக்குரியவர்கள்? படைக்கப்படுகின்ற பொழுது இறை சாயலாக பிறந்திருக்கின்ற நாம் இறைவனுக்குரியவர்களாக இருக்கின்ற பொழுது, மண்ணிலிருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது நாம் யாருக்குரியவர்கள் என்ற கேள்விகள் தான் எழுப்பப்பட போகிறது. ஏனென்றால், இறை சாயலாக படைக்கப்பட்டு இறைவனுக்குரியவர்களாக இந்த மண்ணுலகில் நாம் வருகின்ற பொழுது எப்படி இறைவனுக்குரியவர்களாக நாம் காணப்பட்டோமோ அதே போல மண்ணிலிருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது நாம் அனைவருமே இறைவனுக்கு உரியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவன் விரும்பி தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்தார். தன்னுடைய பாடுகள், மரணத்தின் வழியாக நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அவருடைய உரிமை சொத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், என்றுமே நாம் அவருக்கு உரியவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன் மகனை அனுப்பி வைத்தார். ஆனால்
இந்த உலகத்தின் பார்வையில் அழிந்து போகக்கூடிய செல்வங்களுடைய இடிபாடுகளுக்கு மத்தியிலே நாமும் இணைந்து கொண்டு மண்ணிலிருந்து நாம் எழுப்பப்படுகின்ற பொழுது இந்த உலக செல்வங்களுக்கு மத்தியிலே நம்மை இணைத்து கொண்டதினால் நாம் யாருக்கு உரியவர்கள் என்ற கேள்விகள் தான் எழப்போகின்றது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய பொது காலத்தின் இறுதி வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை அன்னையாம் திரு அவை இந்த வாசகங்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே மீண்டும் மீண்டுமாய் விதைக்கின்ற பொழுது அதை எப்படி நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள், அடிக்க அடிக்கத்தான் அம்மிக்கல்லும் நகரும் என்று சொல்லுவார்கள். அம்மிக்கல்லை விடவா நம்முடைய இதயம் அந்த அளவிற்கு மிகவும் வலுவாக இருக்கிறது. ஒரு கைப்பிடி அளவுக்கூடிய இந்த இதயம் அம்மிக்கல்லை விட இன்னும் பலமாக இருக்கிறது என்றால் நாம் யாருக்குரியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம்? ஒவ்வொரு ஆண்டும் இறுதி இந்த ஆண்டின் பொதுக்காலத்தின் 33வது வாரத்தில் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டோ இல்லத்தில் அமர்ந்து கொண்டு இந்த வாசகங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, இந்த வாசகங்களுடைய கருத்துக்களை நாம் உள்வாங்குகின்ற பொழுது எப்படி நாம் நம்மையே மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எப்படி இருக்கும், இயற்கையினுடைய மாற்றங்கள் என்ன, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நம் அனைவரும் இயற்கையினுடைய ஒரு சில மாற்றங்களை வைத்து நம் அன்றாட தேவைகளை மட்டும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது, இறைவனுடைய வருகையின் பொழுது ஏற்படுகின்ற இயற்கையின் மாற்றத்தின் பொழுது கூட நாம் நம்மை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதினால் எந்த பலனும் இல்லை என்பதையும், இயேசுவினுடைய அந்த மரணம், அந்த பாடுகள் நம் அனைவருடைய மாற்றத்திற்காகத்தான் இருந்தது என்பதை மீண்டும் பவுலடிகளார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் இன்னும் ஏன் மாற்றங்களை காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த வாரம் முழுவதுமாக நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம், சுய ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் என்கின்ற மாபெரும் விழாவை நாம் கொண்டாடி மகிழப் போகிறோம். அந்த கிறிஸ்து அரசர் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் விழாவின் விருந்திலே நம்மை நாம் முழுவதுமாக இணைத்து கொள்ள வேண்டுமென்றால், கலந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய இறுதி நாளை தயார் செய்வோம். மரணத்தை பற்றி பயம் தேவையில்லை. மரணத்தை பற்றி ஒரு பொழுது நாம் கலக்கம் கொள்ளக்கூடாது. மாறாக மரணத்தை நாம் தழுவதற்காக நம்மை தயார் செய்வோம். இறுதி நாள் எழுகின்ற பொழுது புனிதர்களோடும் தேவ தூதர்களோடும் நாமும் ஒருவராக அங்கே நின்று இறைவனை முகமுகமாக சந்தித்து அவரை முழுவதுமாக நாம் ஆராதித்து அவரோடு நம்மை இணைத்து கொள்ள இந்த நாளிலே நம்மை தயார் செய்வோம். இறையாசிர் என்றும் உங்களோடு.